தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நீதிபதிகள் எவ்வளவோ வழக்குகளை விசாரிச்சிருப்பாங்களே, ஆனா இந்த மடப்புறம் வழக்கில் நீதிபதியாக இருந்த ஒருத்தங்களே பயங்கரமாக மன ஆதங்கப்பட்டிருக்காங்க. என்னையா மனுஷங்க நீங்கள், குற்றமே நடக்கலை ஆனால் ஒரு அப்பாவியை கொண்டு போய் அடித்து சாகடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு செம அப்செட் ஆயிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிக்கும் போது எனக்கே இப்படி இருக்குன்ற மாதிரி அந்த நீதிபதி எவ்வளோ பேசியிருக்காங்க. வேற எந்த வழக்கம் கிடையாது. மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு இருக்குல்ல, இதில் இப்போ நீதிமன்றத்தில் நடந்திருக்க விஷயம் இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் நிக்கிதா அரெஸ்ட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு பெருசாக இருந்திருக்கு. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் அந்த சரௌண்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலா. இந்த கோயிலில் கடந்த 2025 வருஷம் ஜூன் 27 ஒரு அம்மா வராங்க. அவங்க பேர் நிக்கிதா. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க கூட கோயிலுக்கு. வந்த இவங்க காரில் வந்திருக்காங்க. அங்கே இந்த பார்க்கிங்கில் காரை ஒன்றும் பார்த்தீங்களா, இதுக்காக அஜித்குமார் அப்படின்ற அந்த கோயிலோட காவலாளியை கூப்பிட்டுருக்காங்க. அந்த அஜித்தை வந்திருக்காப்புல, 27 வயசு பையன்தாங்க. அஜித்தை வந்திருக்காப்புல, காரையும் பார்க் பண்ணிட்டாரு. பார்க் பண்ணிட்டு வந்துட்டு காசு கேட்டிருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி வாக்குவாதம். பொதுவாக இந்த ஒரு சிலர்லாம் ஆட்டிடியூடில் த்ரோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா, என்கிட்ட காசு கேட்குறேன் அப்படின்ட்டு. இது போல் ஆரம்பிச்சதோ என்னவோ 2 பேருக்கு வாக்குவாதம் முற்றிப்போ ஒரு கட்டத்தில் நிக்கிதா என்ன பண்ணியிருக்காங்க, இவர் காரை பார்க் பண்ணி முடித்த பிற்பாடு தான் என் வண்டிக்குள்ளே இருந்த நகையை காணும். 10 பவுன் நகை அது காணும். யார் எடுத்தாங்க தெரில அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக யார் எடுத்தாங்கன்னு தெரில, பார்க்கிங்க்கு அப்புறம்னு சொல்லிட்டாலே கிட்டத்தட்ட சந்தேகம் ஒரு நபர் மேலே தான் போகும். உங்ககிட்ட கார் இல்லை, அப்போ கார் அந்த டைமில் வேறு யார்கிட்ட இருந்துச்சு? ஆப்வியஸாக அஜித்துக்கிட்ட தான். ஸோ இது தெரிஞ்சதான் அந்த அம்மா புகார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. புகாரை கொடுத்தாச்சா, போலீஸ் எல்லா புகார்களுக்கும் இவ்வளோ தூரம் ஆக்ஷன் எடுப்பானான்னு தெரிலங்க. அது இவ்வளோ துரிதகதியில் இந்த அஜித் அவர்களை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காங்க. செம்மடி அடிச்சிருக்காங்க, உயிர் பொருளை அடிச்சிருக்காங்க. அஜித்தை மட்டும் இல்லாமல் அவரோட பிரதர், அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி அங்கே வேலை பார்க்குற சில பேர்னு எல்லாரையும் கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதில் அஜித்துக்கு தான் பயங்கரமான கடுங்காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எங்கே வச்சிருக்க சொல்லுன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. முதல்ல வந்திருக்க புகார் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அதை செக் பண்ணணும். இதுவே பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு குற்றம் சாட்டிட்டாங்கிறதுக்காக பண்ணுறீங்கனாக்கா என்னத்தை ட்ரைனிங் எடுத்து என்னத்தை படிச்சுட்டு வரீங்க, ஒன்றுமே புரியல அதெல்லாம். ஏன்னா ஜூன் 28 அஜித் உயிரோடு இல்லை, அடிச்சே சாகடிச்சிருக்காங்க அஜித்தை. அந்த கோயிலோட கொட்டகை இருக்குல்ல, அங்கே வச்சு அடித்து அந்த வீடியோ வெளியாச்சு வேற. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈரக்கொள்ள நடுங்குச்சு. ஏன் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அந்த பையனை அடிச்சு சாவச்சாச்சா. இதுக்கப்புறம் திருப்பவனம் தனிப்படை போலீஸார் ஒரு 5 பேர் கைது பண்ணுறாங்க. போலீஸார் கைது பண்ணல, போலீஸாரை கைது பண்ணுறாங்க. கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கரமணிகண்டன் 5 பேர் கைது பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க, உத்தரவும் பிறப்பிச்சிட்டாங்க. செம்ம முடிவு மக்கள். அது எதுக்காக இதை சொல்கிறேன்னு போகப்போ உங்களுக்கே புரியும். திருப்பவனம் ஸ்டேஷன் அண்ட் மடப்புறம் கோயில் இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமராஸ் இருக்கோ அதில் பதிவான எல்லா காட்சிகளையும் சிபிஐ அஃபிஷியல்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் மாதிரி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்காதுங்க. சிபிஐ ஒரு விஷயத்தை தொட்டாங்கனாக்கா ரொம்ப டீப்பாக போவாங்க. கடைசி ஒரு ஆளை வரைக்கும் தூக்குற வரைக்கும் ரொம்ப டீப்பாக போவாங்க. அதன் கொண்டு தான் இந்த அளவுக்கு சிசிடிவி காட்சிகள் எடுத்தாங்க. இது கூடவே சம்மந்தப்பட்ட இடங்களுக்கும் போனாங்க. எங்கெங்கெல்லாம் அஜித்தை வச்சு அடித்தாங்க, என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அப்போ தான் அந்த மிளகா பொடி சொல்ல எனக்கோ பயவர் மாதிரி இருக்குங்க. மிளகா பொடி, பைப்பு இதெல்லாம் வச்சு அடிச்சது கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ சிபிஐ அஃபிஷியல்ஸ் இந்த டேட்டாவில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுக்கப்புறம் அஜித்து கூட யாரெல்லாம் போயிருந்தாங்க, இந்த போலீஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க, தனிப்பட்ட போலீஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சில பேர் அவங்களையும் கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இதெல்லாம் உட்படுத்தி முடித்த பிற்பாடு இந்த வழக்கில் கூடுதலாக 5 பேரை குற்றவாளிகளாக சேர்த்தாங்க சிபிஐ. ஏற்கனவே 5 பேர் அரெஸ்ட், ஓகேவா, அவங்க தனி. இது இல்லாமல் 5 பேரை குற்றவாளிகளை சேர்த்து விட்டாங்க. அந்த 5 பேர் லிஸ்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் முதல் நபர் இந்த தனிப்படைக்கு டிரைவராக ஒர்க் பண்ண ராமச்சந்திரன். ஆக்சுவலாக இவர் மேலே முதல்ல கேஸே இல்லை, இவர் மேலே அரெஸ்ட் பண்ணல. ஆனால் சிபிஐ உள்ளே வந்த பிற்பாடு தான் இவர் சார்ந்த விசாரணை கொண்டு விரிவடைஞ்சு அவரையும் கேஸில் சேர்த்தாங்க. இதுக்கப்புறம் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் முக்கியமான பர்சன் இந்த கேஸில். திருப்பவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், சிறப்பு சார்பு ஆய்வாளர் சிவகுமார், அந்த அல்டிமேட்டாக தலைமை காவலர் இளையராஜா. இந்த 5 பேரையும் கேஸில் சேர்த்து
ஒட்டு மொத்தம் இந்த கேஸ்ல தொடர்பு உள்ளவங்களா 10 பேர் டேர்ம் பண்ணாங்க சிபிஐ. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? நம்ம உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அந்த முதல்ல 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த கண்ணன் சார்ந்து ஒரு 5 பேர், இவங்க ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு கோர்ட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐவர் இந்த ஜாமீன் கிடைக்கவே கூடாது அப்படின்றதுல அஜித்தோட அம்மா இருக்கான மாலதி, அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஏன்னா பையனை பறி கொடுத்துருக்காங்க, பையன் தப்பு பண்ணன்னு அந்த குடும்பத்துக்கு நல்லா தெரியும், மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா இப்படி ஈஸியாக விட்டுருவாங்க. ஸோ இந்த அம்மா இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணாங்க. இந்த மனு இருக்குல்ல, இந்த ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ண இந்த மனுக்கள், இது நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்ததுமே சிபிஐ தரப்புலையும் பதில் மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிபிஐ எப்படி விடுவாங்க, அந்த அப்போஸ் பண்ணாமல் இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு விட மாட்டாங்க. பிகாஸ் சிபிஐக்கு நல்லா உண்மைகள் தெரியும்ல. சிபிஐ என்ன சொன்னாங்க தெரியுமா, இது கஸ்டடி மரணம் தான் அப்படின்றது உறுதியாகி இருக்கிறதா சிபிஐ தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ கஸ்டடி டெத்துன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக பொறுப்பு அவங்க ஏற்கணும்னு அர்த்தம், சம்மந்தப்பட்டவங்க. அந்த 10 பேர் இருக்காங்களே, அந்த 10 பேருக்கு தொடர்பு இருக்குன்ட்டாங்க. இந்த ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்படிலாம் இல்லை, 10 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சிபிஐ கோர்ட்டில் தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நீதிபதி கேட்டாங்க, சரிங்க அப்போ அந்த நகை திருட்டு புகார் என்னாச்சு, ஏன்னா அதில் தானே இந்த கேஸே ஆரம்பிச்சது, அதை பற்றி என்ன தெரிஞ்சுதான் கேட்டாங்க. அப்போ சிபிஐ சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், முகாந்திரமே இல்லைன்ட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் மக்களே. ஸோ தமிழக மக்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜே சரியில்லை, ஏதோ அவங்க மறைக்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு, கிட்டத்தட்ட அதான் உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அம்மா இப்போ முகத்தை மறைச்சி பேசினதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும்னு பல பேர் இப்போ கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிபிஐ இதை சொல்லியாச்சா, இந்த புகார் முடிச்சு வைக்கப்பட்டதாக சொல்லிட்டாங்க சிபிஐ கோர்ட்டில். ஸோ முடிச்சு வைக்கப்பட்டது என்ன அர்த்தம், பிரைமா ஃபேஸே இல்லையா அதுக்கு, அப்புறம் எப்படி தொடர்ந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லைன்னு தெரிஞ்சிச்சா, இந்த விவகாரம் சம்பந்தமான முழு அறிக்கை இருக்குல்ல, இதை கூடிய சீக்கிரம் நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சிபிஐ கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்ட நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கடும் கோபம் மக்களை, கடுமையான கோபம். அப்படின்னா நகை திருட்டே நடக்கலை, சரிதானே, ஓகே, ஒன்றுமே இல்லாத இந்த வழக்குக்காக ஒரு அப்பாவி அடிச்சே கொண்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கல இந்த வார்த்தைகளை. நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கோர்ட்டில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிகிதா மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம்ல, ஏன்னா அந்த அம்மா இந்த புகாரை, தவறான புகாரை கொடுக்க போய் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அந்த உயிர் போக காரணமே அந்த புகார் தான், அப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்ல அப்படின்ற கேள்வியை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கேட்டாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கணும் அப்படின்றாங்க. இது நீதிபதிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு புதுசான்னு தெரியல. பிகாஸ் இது போல் ஒரு ஹை லெவல்லேருந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த கடைநிலை போலீஸ் ஆஃபீஸர் சில பேர் இருக்காங்களே, அவங்க சேர்ந்து இது போல் வேலைகளை பார்த்துருக்கிறது புது சொன்னம் கிடையாது. சாத்தான்குளம் மறந்துருக்க மாட்டோம், புதுசாக தமிழ்நாட்டுக்கு. அதனால் அவங்க இந்த கேள்வியை கேட்டாங்க, எதுக்கு ஒருத்தரை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கணும், முன்விரோதம் ஏதாவது அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சிபிஐ என்ன விஷயத்த சொன்னாங்க கோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, முன்விரோதம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளான்ஸை தெளிவாக கொண்டு வந்துட்டாங்க. அஜித்தை விசாரிங்க அப்படின்னு டிஎஸ்பி உத்தரவு போட்டிருக்காப்லையா. ஸோ டிஎஸ்பியே சொல்கிறாரு அப்படின்றதுனாலேயே வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்களாம் அஜித்தை. இந்த விஷயத்த சிபிஐ கோர்ட்டில் சொல்லியிருக்கு. இந்த பேட்ச் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 பேர், இந்த கண்ணன் வகைரா, இதில் இந்த பிரபுன்னு ஒருத்தரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 5 பேரில் இந்த பிரபுவை பற்றி சொல்லணும்னா, இந்த கேஸில் இது வரைக்கும் பல பேர் வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க சிபிஐ கிட்ட. அதில் ஒருத்தர் கூட அஜித்தை பிரபுவும் அடித்தார் அப்படின்னு சொல்லலைங்க, ஓகேவா, சொல்லலை. இதை காரணமாக வச்சு பிரபுவுக்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் மூவ் பண்ணாங்க. அந்த 5 பேரில் 4 பேர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த பிரபுக்கு மட்டும் ஜாமீன் வாங்கிலான்ற மாதிரி மூவ் பண்ணாங்க, இதை முகாந்திரமாக வச்சுக்கிட்டு. ஆனால் நீதிபதி ஸ்ரீமதி இது வரைக்கும் சிபிஐ சொன்ன விஷயங்களை கேட்டு ஏற்கனவே ஷாக்கில் இருந்தாங்களா, கோபத்தில் இருந்தாங்களா, அந்த கோபம் பிரபு பக்கம் திரும்பிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா நீதிபதி, யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பிரபு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வழக்கு முடிகிற வரைக்கும் ஜெயிலே இருக்கட்டும்ட்டாங்க. சொல்லியிருக்காங்க நீதிபதி. நடந்ததை கேட்டால் என் மனசே பதறுது, நடக்காத ஒரு குற்றம், இதுக்காக ஒரு அப்பாவியை கூட்டு போய் அடித்து சாகடிச்சிருக்கீங்கன்னா, இதை கேட்டு எனக்கு மட்டும் எப்படி இருக்கும், என் மனசே பதறுது. இந்த கேஸில் தொடர்பு இருக்க எல்லாருக்கும் நம்ம பாடம் புகட்டியே தீரணும். ஸோ அதுக்காக சில விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி நீதிபதி சட்டலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை வர 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்தை தமிழ்நாடு இப்போ விட்னஸ் பண்ணியிருக்கல, 10 பவுனோ 10 பேரும் அப்படின்ட்டு ஒரு தமிழ் படமே இதுக்கப்புறம் எடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா இது போல கொடூரத்தை தோலுரிச்சு காட்டணும், இது ஒரு ரெக்கார்டாக இருக்கணும்னாக்கா உண்மையை வெளிக்கொண்டு வர பல முயற்சிகள் எடுக்கப்படலை, அதில் இது போல முயற்சியும் எடுக்கப்படலன்னு நினைக்கிறேன். சாதாரண விஷயமாங்க, நமக்கு இது வெறும் செய்தியாக இருக்கலாம், ஆனால் அஜித் இழந்த குடும்பம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய வழி. இது எப்போவுமே ஊடக தர்மம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது, அந்த பக்கம் தான் நாம இப்போ எடுத்திருக்கோம். இதுக்கு மத்தியில் இந்த ஒரு விவகாரம் சார்ந்து அந்த நிகிதா முகத்தை மறைச்சிக்கிட்டு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தா ஞாபகம் இருக்கா, அது நீங்கள் பாருங்களேன். அந்த பேராசிரியர் நிகிதா கொடுமலை, பேராசிரியர் வேறு, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன டார்ச்சர் பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரில. இப்போ ஏற்பட்ட மனம் படித்தவங்க. இந்த அம்மா வடித்த முதலை கண்ணீர் இருக்குல்ல,
அதை இப்போ ஒரு முறை கேளுங்களேன். வணக்கம் சார். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புரம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இது வந்து சொன்னாரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வழக்கை மட்டும் எஸ்ஐடி விசாரிச்சிருந்தா இவ்வளோ உண்மைகள் வெளியே வந்திருக்குமா? 2 தரப்பாக மக்கள் இருக்கலாம். இல்லை ப்ரோ, நம்ம போலீஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு இருக்கலாம். இல்லை ப்ரோ, சிபிஐ லெவலுக்கு வராது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்களே உங்கள் மனசில் பட்ட விஷயத்தை ஓப்பனாக சொல்லலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.